மாடல் டே 1ல பாத்தீங்கன்னா நம்ம இவங்களுக்கு தான் மேக் ஓவர் பண்ண போறோம். சோ ஹாய் ஹாய் 1 2 3 ஹாய். ஓகே, இவங்க பேர் பாத்தீங்கன்னா தமிழரசி. இவங்க தான் இன்னைக்கு மாடலா வந்திருக்காங்க. நம்மளோட டே 1 ப்ரொஃபஷனல் மேக் ஓவர் கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் டெமோ கிளாஸ்லயும் அதுக்கு இவங்க தான் மாடலா வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்றோம். என்ன லுக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் பிரைடல் லுக்கே வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். பட் ரொம்ப அட்வான்ஸ்டு கிடையாது, உங்களுக்கு வந்து பேசிக்ல இருந்து நம்ம போற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம இன்னைக்கு உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஸ்கின் நான் ப்ரெப் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கின் ப்ரெப் அப்படிங்கிறது தனி டாபிக், அதை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு கவர் பண்றேன். ஸோ அதனால எங்களுக்கு ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணியாச்சு. ஸோ மேக்கப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு பிஎஸ்சியோட பிரைமர் யூஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம ஒரு மேட் ஃபினிஷ் லுக் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். உங்களுக்கு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பிஎஸ்சியோட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பேசிக் ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட்ல இருந்து நம்ம எப்படி வந்து அட்வான்ஸ் லெவல்ல என்ன ப்ராடக்ட் நாஸ் குடா ஸோ அந்த மாதிரி நம்ம அட்வான்ஸ்டா ஒரு பெரிய பிராண்ட்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிஎஸ்சியோட நம்ம யூஸ் பண்ண போறோம். எங்களுக்கு இவங்களுக்கு அதிகமா கரெக்ஷன்ஸ் தேவைப்படல, பட் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வந்து தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து நான் NYXோட பேலட்ல இருந்து நான் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் அன்ஈவனா இருக்குதோ அங்க எல்லாமே நான் கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேஸ்ட் ஆன் தி ஸ்கின் வந்து நம்ம கரெக்டர் சூஸ் பண்ணலாம். சோ என்ன ஷேட் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு நம்ம சூஸ் பண்ணோம். ஓகே, கரெக்டர் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம கரெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதிகமா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், ஸோ உங்களோட மேக்கப் வந்து கிரே ஆயிடும், ஸோ நிறைய கேக்கி ஆகும். ஸோ அதனால நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு அளவான ப்ராடக்டை கரெக்டான மெத்தட்ல யூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு உங்க மேக்கப்பும் வந்து ஃப்ளாலெஸ்ஸா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பிஎஸ்சியோட ஃபவுண்டேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒன் சைட் மட்டும் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கறது பாருங்க லுக்கு. ஸோ இவங்களோட பேஸ் பண்ண நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்குக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண போறது இல்லை, யூஸ் பண்ணாமே நம்ம எப்படி வந்து ஃபேஸ் மேட்ச் பண்றோம் அப்படிங்கறத உங்களுக்கு டே 1 கிளாஸ்ல இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். ஸோ பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 20 இல்லை ஒரு 10% அந்த மாதிரி கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகும்போது உங்களுக்கு ஃபேஸும் நெக்கும் வந்துட்டு மேட்ச் ஆகிடும், எக்ஸாக்ட் மேட்ச் ஆகிடும். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 10% வந்து வித்தியாசம் இருக்கும், பட் ஒரு அந்த 10% வந்து இன்னைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு எக்ஸாக்ட் மேட்ச் ஆகிற மாதிரியான தான் இருக்கும். இவங்களுக்கு ஹைலைட்டிங்க்கு நான் LA Girl Proவோட கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ப்ராடக்ட் எடுத்த ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணா போதுமா இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு ஹைலைட்டிங் பண்ணியாச்சு. அண்ட் தென் நம்ம அவங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு நம்ம கான்டோரிங் யூஸ் பண்ணிக்கலாம். கான்டோரிங் போலாம். பட் இவங்களுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஃபேஸே வந்து நல்லா ஸ்கல்ப்டட் ஃபேஸா தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு இப்போ இவங்களுக்கு வந்து நான் கான்டோரிங் பண்றதுக்காக மேக்கப் அப்சஷன்ல இருந்து நான் இந்த கான்டோர் பேலட் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கான்டோர் பேலட் அப்படிங்கிறது கிடையாது, உங்ககிட்ட என்ன கான்டோர் பேலட் இருக்குதோ ஸோ அதை வச்சு நீங்க வந்துட்டு இந்த லுக் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் இந்த ஸ்கல்ப்டிங், ஆக்சுவலி இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஸ்கல்ப்டிங் அல்லது வந்துட்டு கான்டோரிங் அப்படின்றது சொல்லுவோம். எங்களோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரியான கான்டோரிங் வந்து நான் பண்ண போறேன். ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்க்குமே வந்துட்டு கான்டோரிங் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறதும் வந்துட்டு நம்ம அதுக்கு என்னெல்லாம் செக் பண்ணணும், அது என்ன ப்ரொசீஜர், என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே ஃபியூச்சர் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு நல்லா ஷார்ப்பா தான் இருக்கு, நீங்க வீடியோல பார்க்கும்போதே தெரியும். பட் இருந்தாலும் நான் லைட்டா வந்துட்டு அந்த இடத்துல நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிருக்கோம் இல்லையோ அதனால நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு நோஸ்க்கு வந்துட்டு நம்ம தேவைப்படுது. ஸோ நான் யூஸ் பண்றது வந்து பவுடர் கான்டோர் தான் நான் யூஸ் பண்றேன். நோஸ் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆங்குலர் பிரஷ் எடுத்துக்கலாம். ஸோ ஆங்குலர் பிரஷ்ல எடுத்துட்டு நம்ம நோஸ்க்கு நம்ம அப்ளை பண்றோம். நோஸ் வந்து நம்ம ஷார்ப்னஸா காமிக்க போறோம். இப்போ அந்த ஷார்ப்னஸ் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஸ்கல்ப்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கான்டோரிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம இவங்களுக்கு வந்து பவுடரிங் வந்து செட் பண்றதுக்கு நான் பிஎஸ்சியோட பேசிக்கா வந்துட்டு இது ஒரு ப்ரொஃபஷனல் பிராண்ட் அப்படிங்கறதுனால பேசிக்கா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பிஎஸ்சி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுல இருக்க நான் டிரான்ஸ்லூஷன் பவுடர் நான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு இப்போ நம்ம பேஸ் வந்து நல்லா செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஐ மேக்கப் வந்து மூவ் ஆன் ஆகலாம். ஐ மேக்கப்க்கு நான் NYX ஓட கன்சீலர் நான் யூஸ் பண்றேன். ஐஸ் யூஸ் பண்ணுங்க.
ஆக்சுவலி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரெவல்யூஷனோட ஐஷேடோ பேலட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஒரு பேஸ் கலர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் கலர் பாத்தீங்கன்னா மீடியம் ஆரஞ்சு கலர் வச்சு நான் ஒரு பேஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கிறேன். இல்ல உங்களுக்கு ஆரஞ்சு கலர் இல்ல அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஒரு ஸ்கின் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கின் கலர்ல உங்களுக்கு ஒரு பேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கீழே வச்சுக்கோங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்றது பாத்தீங்கன்னா அவுட்டர் கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அவுட்டர் கார்னர்ல இருந்து நம்ம இன்னர் கார்னருக்கு பிளெண்ட் பண்ணணும். நல்லா பேட்ச் பண்ணிடக்கூடாது, பிளெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை 2 தடவை இல்லை, நீங்க ஒரு 10 டைம்ஸ் ஆவது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இந்த பிளெண்டிங் மெத்தட் வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். ஸோ அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க ஒரு புரியல அப்படின்னாலும் ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அதை பார்க்க தான் உங்களுக்கு புரியும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறது. ஸோ அதனால நீங்க டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நீங்க மறுபடியும் அகைன் வந்து நீங்க பாத்தீங்க அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு ஒரு நல்லா புரியும். ஸோ உங்க பாருங்க ஒரு நல்லா கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு சின்ன நார்மல் பேஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி இதுவே வந்துட்டு சூப்பரா இருக்கு இந்த லுக்குக்கு. மேக்கப்ல பாத்தீங்கன்னா பிளெண்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு திங். தெரியுது உங்களுக்கு? தெரியுது. ஓகே, இதுல இருக்க கோல்டு கலரே வந்துட்டு அப்ளை பண்றேன். ஸோ இந்த 2 கோல்டு ஏதோ ஒரு கோல்டு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றது நல்லா தான் இருக்கும். ஸோ இது வந்து ரெவல்யூஷனோடது. ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சாஃப்ட் கட்ரீஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஹாஃப் கட்ரீஸ் சாஃப்டா தான் பண்ணியிருக்கோம், ரொம்ப மைல்டா. ஒரு சாஃப்ட் ஹாஃப் கட்ரீஸ் வந்து நம்ம இன்வைட் பண்றோம். ஓபன் தான் பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பரா வந்துச்சு. லுக் வந்து ரொம்ப சாஃப்டா தான் கிரியேட் பண்ணிருக்கோம். வாவ், ஆக்சுவலி இந்த ஹாஃப் மேக்கப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்பவே வந்து அந்த ஒரு ஃபினிஷிங் லுக் வந்து உங்களுக்கு எனக்கு ஃபீல் ஆகுதா, உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு தெரியல. உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுதுல்ல உங்களுக்கு? ஓகே, அவங்க அம்மாவும் பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்களுக்கு கேட்டாச்சு, அவங்களுக்கு ஃபீல் ஆகுது சொல்லிட்டாங்க. நான் இப்போ யூஸ் பண்றது வந்து ரெனியோடது போல் 4 அப்படிங்கிற நம்பர்ல பிளாக் கலர் நான் யூஸ் பண்றேன் காஜல். ஐலைனர் பாத்தீங்கன்னா நான் மெபிலினோட தான் யூஸ் பண்றேன் இன்னைக்கு. ஸ்டார்டிங் வந்து சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்போதுமே பிகினரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஐலைனர் வந்து அப்ளை பண்ணும்போது சென்டர்ல இருந்து எண்ட் வரைக்கும் போங்க.
அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு பிளான் பண்ணது வந்து லைக் இது வரைக்கும் தான் பிளான் பண்ணேன். நார்மல் ஓப்பன் பண்ண இந்த நார்மலாக ஒரு ஐ லுக் தான் வந்து நான் இந்த லுக்கு வந்து பிளான் பண்ணது ஃபர்ஸ்ட் டெமோக்கு. பட் இவங்களுக்கு வந்து கண்ணு நல்லாவே வந்துட்டு போல்டா இருக்கு இல்லையா, ஸோ அதனால இன்னும் விங்ஸ் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆக்சுவலி இந்த விங்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நான்லாம் வந்துட்டு ஒரு 50 டைம்ஸ் மேலே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு நாளைக்கே வந்துட்டு ஒரு 15 இல்லை 20 டைம்ஸ் அழிச்சு என் கண்ணுக்கே வந்துட்டு நான் வரைஞ்சு பார்ப்பேன். ஸோ கண்டிப்பா விங்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் நான் இவங்களுக்கு போடுறேன் அப்படிங்கறனால நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்துட்டு இவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம். பட் இது அட்வான்ஸ்டோட தான். பட் இவங்களோட ஐஸ் வந்து இன்னும் நல்லா பாப்அப்டா அழகா தெரியுது அப்படிங்கறதுனால, அழகா இருக்குது அப்படிங்கறதுனால இன்னும் கொஞ்சம் அழகா காமிக்கலாம் அப்படிங்கறதுக்காக நான் விங்ஸ் வந்து இவங்களுக்கு அப்ளை பண்றேன். ஸோ உங்களுக்கு ஐப்ரோக்கு வந்து நான் லாரியாலோட நான் யூஸ் பண்றேன். ஓகே ஓகே நல்லா இருக்கு. முடிக்கும் கரெக்டா இருக்கு. மஸ்காரா அப்ளை பண்ணிட்டு lashes and lipstick மட்டும் கம்ப்ளீட் பண்ணா இவங்களுக்கு blush, highlighter and நம்ம contour ஆல்ரெடி நம்ம பண்ணிருக்கோம் அப்படிங்கறனால blush-ம் highlighter-ம் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது பாத்தீங்கன்னா 3-in-1 palette Revolution ஓடது. சோ blush, smile, ஓகே. இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஹாய், இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட பேஜோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா 1500 rupeesல இருந்து 2000 வரைக்கும் ரெண்டலுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க கிட்ட செக் பண்ணிக்கோங்க. நைஸ்ல அழகா இருக்கு. செல்ஃபி கலருக்கும் பொன் மாதிரி இருக்கு. நைஸ். கேமரா பாருங்க. மொபைல். ஹாய். ஆக்சுவலி இங்க பாருங்க, இவங்க வந்துட்டு மேக்கப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அண்ட் ஹேர்
சாரி அண்ட் ஜுவல்ஸ் எல்லாமே வந்துட்டு பண்ணியாச்சு. ஸோ எப்படி இருக்காங்க அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு டெமோ செஷன்ல இந்த லுக் தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ. ஓகே, உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? லைக் உங்களுக்கு இந்த லுக் வந்து எப்படி பிடிச்சிருந்ததா? நீங்க என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படிங்கறத சொல்றீங்களா? ரொம்ப செட்டலா நீட்டா இருக்கு, பார்க்கவே க்ளோ கொடுக்குது, நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. ஆக்சுவலி இந்த லுக் வந்து நார்மல் பேசிக்கான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேசிக்கான ப்ராடக்ட் ஆனாலும் சரி, நம்ம எவ்வளோ ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் நம்ம டெக்னிக்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ டே 2 கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகேவா? ஹாப்பியா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமா? ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். நல்லா இருந்ததாடா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ நெக் நார்மலி போடுவாங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேக்கப் வந்து ஃபேஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். நெக்குக்கு நான் கொஞ்சம் கூட டச்சே பண்ணல. ஸோ அவங்க அம்மா கூட சாட்சியாக இருக்காங்க. நெக்குக்கு நம்ம போட்டோமாடா? போடல. காம்பேக்ட் கூட நான் போடல. பவுடர், நார்மல் பவுடர் கூட போடலை, எதுவுமே போடல. பட் ஸ்கின்னாக மேட்சாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி லுக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு சட்டிலான ஐ மேக்கப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்கடா. ஓகே, ஓப்பன். வாவ், நைஸ். இந்த லுக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதோட டியூட்டோரியல் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். டே 1 கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டெமோ லுக் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நார்மலி பார்த்தீங்கன்னா தியரி கிளாஸஸ் தான் அதிகமாக வந்துட்டு எடுப்பாங்க. ஸோ தியரி கிளாஸஸ் ஸ்டார்டிங்கில் எடுத்தால் உங்களுக்கு ரொம்ப வந்து போரிங்காக இருக்கும் அப்படிங்கறனால ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்துட்டு டெமோ செஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெப்த்தாக வந்துட்டு உங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வித் டெமோ செஷனோட தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக வீடியோ போட போகிறேன். ஸோ அதில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவில் எடுத்த பிக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இவங்களோட பேஜும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரீ கிளாஸ் போக நம்ம கிட்ட 1 டே செமினார், 3 டேஸ் மாஸ்டர் கிளாஸ் அண்ட் 14 டேஸ் ப்ரொஃபஷனல் கிளாஸும் இருக்கு வித் மினிமல் ஃபீயோட. ஸோ உங்களுக்கு எது வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஏதாவது ஈவெண்ட்டுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா என்னோட பேக்கேஜ் டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டே 1 மேக்கப் கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் டே 2ல பார்க்கலாம். இதுக்கு சர்டிஃபிகேட்டும் உண்டு, அது ஃபியூச்சர் வீடியோஸ்ல சொல்றேன். தேங்க்யூ.